கிறிஸ்துவனால் எனக்கு அன்பானவர்கள் எல்லாரும் பாவங்களாய் பிறந்தது என்றும் இயேசு கிறிஸ்து பாவங்களை உலகத்தில் வந்தார் என்றுதான் பராமுடைய வாழ் நடத்தி கொடுக்கிறோம். ஒருவர் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பெறப்பட்டால் அவர்கள் கடவுளாட்சியத்திற்குள் போக முடியாது என்று நம்முடைய ஆண்டவர் வேட்பன்மானவர் உறுதிமொழி கூறியிருக்கிறார். ஆகிய அவரை கட்டளையிட்டே நாம் இந்த குழந்தையை மறித்து நம்முடைய ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு நம்முடைய ஆண்டவர் வேட்பன்மானவரை தந்தை பசுத்தாவை ஈவை தந்தை விசுவாசம் பெற்று தெய்வத்துக்கு கடவுளாக புரிவாராக. உங்கள் உள்ளங்களை கடவுளுக்கு உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிறிது கரைக்கு வந்தோம். வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் நாட்டை சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவை நாளுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவருக்கு போதியுங்கள். இந்த உலகம் முடியும் மட்டும் சக நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆண்டோடு இந்த கட்டளைக்கு கீழ்ப்பணிகளை வாக்குறுதி நம்பி நாம் இப்பொழுது இந்த குழந்தை ஞானஸ்தானத்தின் மூலம் தூய்மமாக இன்னமும் செய்மாவியை உடம்பு முன்னர் நிறுத்தி நாம் இந்த குழந்தைக்காக செய்மாட்டார்கள் நம்முடைய ஆண்டுகளாக இயேசுக்கு செலுத்தான் சரி சாய்த்தருவாராக. ஆமென். குழந்தையை சிறுவலை நம்முடைய ஆண்டுகளாக இயேசுக்கு சூழ்நிலைக்கு தமது சொந்தமாக என்ற அடையாளமாக இப்பசத்த சிலுவைக்குரிய உன் நெற்றியிலும் உன் நெற்றிலும் வெற்றிக்குவாயாக. இருக்கும் நித்திய பராபரம் கத்தர்மானவர் உன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரப்படைத்து இருளின் வல்லமைகளை மீட்டு எல்லா பொல்லாங்களையும் காப்பாற்றி நமது அருளால் ஒளியுள்ள பசத்தோடு ஒன்று பகுப்படி நமது சக்தியத்தின் பயன்படுத்துவது இப்போதும் எப்போதும் எடுத்துக்கும்படி செய்வாராக. ஆமென். நாம் இந்த குழந்தைக்காக ஆண்டவருக்கு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல நித்திய கடவுளே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, மறுஜென்மம் நோக்கியாகிய ஞான ஸ்நானத்தையும் அதனால் உண்டாகும் உம்முடைய அருளை இந்த குழந்தைக்கு அளிக்கும்படி நாங்கள் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டுபிடித்தீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று தேவனே சொன்னீர்கள். ஆகையால் இந்த குழந்தைக்கு உம்முடைய ஈவை தந்து இதற்கு கதவை திறந்து இனி இந்த பரம ஸ்நானத்தின் நீக்கி ஆசீர்வாதத்தை நீர் வாக்களித்த அருள் நிறைந்த ராஜ்யத்தையும் அடைவதற்கு தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் அருள் பொழிவுக்குவாங்க. பரிசுத்தமாக எழுதிய பரிசுத்தமும் ஆர்வமான நற்செய்தி கேட்போமாக. இயேசு சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிலர் அவரை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்கள் சீடர்கள் கடிந்து கொண்டார்கள். இயேசு அதை கண்டு கோபமடைந்து சிறு பிள்ளைகள் இடவர்களை கைப்படுங்கள், அவரை தடை செய்யாதீர்கள், கடவுள் ராஜ்யம் இப்படிப்பட்டவுடையது. ஒரு சிறு பிள்ளை ஏற்பது போல் கடவுள் ராஜ்யத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரால் சொல்ல இயலாத உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறேன். அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த குழந்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். பரமனின் பிதாவே, நாம் எங்களை சோதனைக்குட்பட்டால் தீவிரம் வெற்றிதல் கர்த்தர் உன் உட்படுதலையும் உட்புறப்படுதலையும் இது முதல் கொண்டு என்னென்றைக்கும் காப்பாராக. ஆமென். இந்த குழந்தை ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆதாரமான நமது விசுவாச அறிக்கையை நம்முடைய எழுத நின்று நிச்சயா விசுவாச அறிக்கையின் வாயிலாக பைபிள் தொடர்பு செய்வோமாக. நிச்சயா விசுவாச அறிக்கை நாம் பைபிள் தொடர்பு செய்வோம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். வானத்தில் பூமியில் காணப்படுகிறது காணப்படாத எல்லாவற்றையும் படைத்தவர் எல்லாம் பிதாவானவர் ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிரபலமான சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவின் பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே, பராபர் என்று பராபர், ஜோதி என்று ஜோதி, மெய்யான தேவன் என்று மெய்யான தேவன், பிதாவுடைய அவருடைய
அமைந்து விசுவாச அறிக்கைக்கு ஆண்டவர் தாமே நம்மை தொடர்ந்து பலப்படுத்த பாராக. ஆமே. அமர்வோம். இந்த குழந்தையின் பொருட்டு வாக்கு கொடுக்க வந்திருக்கும் உங்களுக்கு கேட்கிறேன். இந்த குழந்தை இந்த விசுவாச அடிப்படையில் ஞானஸ்தான பெற நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த குழந்தை விசுவாசையினுடைய செயல்களையும் அவர்கள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிடவும், கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு ஏற்ற போதனை பெற்று அதில் நிலைநிற்கவும் நீங்கள் உங்களால் மட்டும் முயன்ற உதவி செய்ய வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தைக்கு இறைவனுடைய பெயர் என்ன? ஆடன் ஜோனா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே நான் உனக்கு ஞானஸ்தானம் செய்கிறேன். எல்லாம் உள்ள கடவுளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தண்ணீரினால் பரிசுத்தாவிகளை பிறப்பித்து உன் பாவத்தை மன்னித்தார். இந்த இலவசமான அருளால் நீ மெய்மாவை அறிவுரை அந்த தினமணிக்கு உன்னை காப்பாராக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் இப்போது எப்போதும் எல்லா காலங்களிலும் உன்னோடு இருப்பதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் இறக்கமுள்ள கடவுளை உங்கள் திருச்சபை கிருபையை காப்பாற்றி அதை வளர்த்து வருகிற பிதாவாகிய பராபரமே, தேவனின் இந்த குழந்தையை இப்போது ஞானஸ்நானத்தினால் திருச்சபையில் ஐக்கியத்தில் சேர்த்து உங்களுடைய பிள்ளையாக்கினதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது திருச்சபையின் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையின் தேர்வாக இதை பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டு நடத்துகிறோம். பிசாசு, உலகம், மாமிசம் என்கிற எதிரிகளை இது எதிர்த்து போராடி அவற்றை வென்று எங்கும் உள்ளதை போராட துணை செய்தார்களும் ஞானஸ்நானம் பெற்ற நாமும் இவ்வாறை வாழ்ந்து கடைசியில் வாக்களித்த பரம சுதந்திரத்தை எல்லா கிறிஸ்தவர்களோடும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவரான கண்பானவர்களை எல்லாம் வளர்க்கிறவர் இந்த குழந்தை ஞானஸ்தானக்காரர் கொடுத்தார். இதற்கு நீங்களே சாட்சிகள். ஆகையால் இப்படி இதற்கு எல்லோரும் குறிப்பாக இதற்கு பெற்றோர் ஞான பெற்றவர்கள் நீங்களும் இது எல்லாம் பிள்ளையாக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த குழந்தைக்கு நீங்கள் செய்வதெல்லாம் கடவுளுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குமே செய்வதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து கட்டளை யாவற்றை கை கொள்வதற்கு இக்குழந்தையை சிறு வயதிலிருந்து பழக்கியது தக்க காலத்தில் தினக்குற்றம் செய்யப்படாமல் செய்வீர்களாக. இக்குழந்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தின் முடிவுபட்டு தெரிவித்து மெய்யான திராட்சை செடியாக கொடி போல் பொருந்தி மிகுதியான கண்ணிகளை கொடுத்து பராமரி நகரை வழங்கச் செய்வார்களாக. திருச்சபையின் புது வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பார்களாக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு பிறப்பதாக. ஆமென். நாம் கீர்த்தனை பாடல் 11 பாடல் 11வது கீர்த்தனை பாடல். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை துதிப்பேன், இயேசுவே நான் உம்மை துதிப்பேன் இந்த வேலைகளும் துதிப்பேன் என்ற கீர்த்தனை பாடல் 11. இந்த பாடல் பாடுகின்ற போது நன்றிக்கு அனுப்பி செலுத்த விரும்புகள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.